ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவனேஷ் மோட்டார்ஸ் திருவண்ணாமலை. நம்ம 2 வீடியோவா ஜீப்பை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜீப்போட என்ஜின் பற்றி பார்க்கலாம்னு சொல்லுவோம். இப்போ என்ஜின் பற்றி சொல்கிறதா இருந்தால் எவ்வளோ சிசி எவ்வளோ டார்க் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு குழப்ப விரும்பலை. அந்த என்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் வேரியேஷனாக சொல்கிறேன். ஜீப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இன்டர்நேஷ்னல் என்ஜின் சொல்லிட்டு வந்தது. இன்டர்நேஷ்னல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும் வண்டி. அது 3+1 கியர் பாக்ஸில் வந்தது. அதில் 4+1 நம்ம போட்டுக்கலாம். ஹீட்டர் டைப் வெஹிக்கிள், அது ஹீட்டர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஏ என்ஜின் இருக்குது. டிஏ என்ஜின் பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்ஜெக்ஷன். அந்த வண்டி கொஞ்சம் ரகடாக இருக்கும், வண்டி நாய்ஸ் அதிகமாக இருக்கும், வண்டி ரொம்ப ராவாக இருக்கும், ரகட் ஃபீல் கொடுக்கும். இதுலேருந்து வேரியபிள் ஆகணும்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு கார் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம MM540 வந்து பீஜோட் இன்ஜின் கொடுத்துருந்தாங்க. பீஜோட் இன்ஜின் தான் ரொம்ப நாள் இருந்தது. அந்த பீஜோட் இன்ஜின் பார்த்தீங்கன்னா கார் இன்ஜின் மாதிரி இருக்கும், ஸ்மூத் இருக்கும். வண்டி ஹீட்ரு போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அந்த வண்டி பேட்டரி இல்லைனா ஸ்டார்ட் பண்ணாது. இதுக்கு முன்னாடி சொன்ன 2 இன்ஜினுமே இன்டர்நேஷ்னல் இன்ஜினாக இருக்கட்டும், ஆர்டினரி டிஏ இன்ஜினாக இருக்கட்டும், 2 இன்ஜினுமே வந்து இன்லைன் பம்ப். அந்த வண்டிக்கு பம்புக்கு எந்த ஒரு லைனும் தேவையில்லை, பேட்டரி தேவையில்லை. அது வந்து சோக் ஆஃப் இன்ஜின் சொல்லுவாங்க, அந்த டைப் இன்ஜின்ஸு. இப்போ நம்ம சொல்லக்கூடிய பீஜூட் இன்ஜினாக இருக்கட்டும், இதுக்கப்புறம் வரக்கூடிய இன்ஜின்லாம் வந்து எலக்ட்ரானிக் பம்ப். இதுக்கு வந்து கீ ஆஃப் டைப்பு. இதுக்கு பம்பு, அதாவது பேட்டரி இருக்கணும். பேட்டரி இருந்தால் தான் இந்த வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ண முடியும். பீஜோட் இன்ஜின் வந்தது. பீஜோட் இன்ஜின் ரன் ஆகிட்டு இருந்தது. பீஜோட் இன்ஜினில் இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் கொடுத்து, பவர்லாம் கொடுத்து, பீஜோட் இன்ஜின் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத் கொடுத்து நம்ம பொலிரோலாம் கொடுத்துருந்தாங்க. XG3P இன்ஜின் சொல்லுவாங்க, 550 இன்ஜின் நம்ம சொல்லுவோம். அந்த இன்ஜின் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா டிஏ டர்போ இன்ஜின், இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து டிஏ டர்போ இன்ஜின் கொடுத்துருக்காங்க. டிஏ டர்போ இன்ஜினுக்கு அப்புறம் சென்சார் வெஹிக்கிள் வர ஆரம்பிச்சிச்சு. காமன் ரயில் டீசல் இன்ஜெக்ஷன் சொல்லிட்டு காமன் ரயில் சிஸ்டம் வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம காமன் ரயில் உள்ளலாம் போக தேவையில்லை. நமக்கு டிஏ டர்போ இன்ஜின் தான் இப்போதைக்கு வர இன்ஜின்ஸ். இப்போதைக்கு வர ஜீப்ஸ் எல்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணி கொடுக்குறது மோஸ்ட்லி வந்து டிஏ டர்போ இன்ஜின் தான். இந்த டிஏ டர்போ இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், பிக்கப் நல்லா இருக்கும், ஹை ஸ்பீட் இன்ஜின், மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா?